கும்பராசிக்காரர்களே, இறைவன் காலம் கடந்து சிலவற்றை கொடுத்தாலும், காலத்தால் அழிக்க முடியாததை சிலவற்றை கொடுப்பார். சோர்ந்து போய்விடாதீர்கள். ஆமாங்க, காலம் கடந்து சிலதெல்லாம் குடுக்குற மாரி நமக்கு தெரியுங்க. ஆனால், நீங்கள் அதை சரியான காலம் எது அப்படின்னு தேர்ந்தெடுத்து, இறைவன் உங்களுக்கு குடுப்பாருங்க. அதனால தாங்க நீங்க எது நடந்தாலும் நல்லதுக்கு தான், எல்லாம் நன்மைக்கே, எல்லாமே இறைவன் செயல் என்று சொல்லி, எங்கும் எப்போதும் எல்லாவற்றையும் இறைவனுடைய திருப்பாதம் கமலங்களிலே சரணடைந்து எல்லாவற்றையுமே இறைவனிடம் கொடுத்துவிட்டு கடமைகளை தவறாமல் செய்து கொண்டிருப்பவர்கள்தான் என் அன்பார்ந்த சொந்தங்களே. இந்த கும்பத்துக்கிட்ட பேசும்போது மட்டும் நான் சொந்தக்காரன் ஆகிடுவேன். கும்பத்திற்கும் எனக்கும் ஒரு ஒரு தொடர்பு இருக்குது. எப்படின்னா, நீங்கள் என்ன மனசில் நினைக்கிறீங்கன்றத ஏறத்தாழ என்னால் தெரிஞ்சுக்க முடியும். நான் என்ன நினைக்கிறேனோ உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதாவது சிறைச்சாலையில் இருப்பவங்க குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் பாருங்கள், சிறைச்சாலையில் ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ அவங்க குற்றவாளியா? சில குற்றவாளிகளே குற்றம் சுமத்தப்பட்டவர்களாக இருப்பாங்க, குற்றம் செய்தவர்களாக இருக்க மாட்டாங்க. ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரவங்க குற்றம் சுமத்தப்பட்டவர்கள், அவர்கள் குற்றவாளிகளே கிடையாது. என்னை ஏதாச்சும் ஒரு தீர்ப்பு வழங்க சொல்கிறாங்க அப்படின்னா, இதுதான் நான் ஜட்ஜாக இருந்து தீர்ப்பு வழங்குவேன். ஏன்னா, செய்யாத தப்புக்கு அதிகமான தண்டனையை வாங்கியவர்கள் கும்பராசிக்காரவங்க. ஆமாம் தானே? கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லதை செய்து அது தவறாக போய் முடிந்து கெட்ட பேரை வாங்கக்கூடியவங்க கும்பராசிக்காரவங்க. உண்மை தானே? அவங்களுக்கு கணக்கு போட தெரியாது. கும்பராசிக்காரவங்க என்னது, உங்களுக்கு கணக்கு போட தெரியாது. என்ன கணக்கு போட தெரியாது அப்படின்னா, இதுதான் கணக்குன்னு நினச்சி போட்டுட்ருப்போம். எல்லாருமே கூட இருக்கிறவங்க எல்லாம் தப்பு கணக்கு போடுறவங்களா வச்சுருப்போம். உலகத்தில் வந்து நம்ம எதிர்காலத்தில் நோக்கி சிந்திப்போம். இது நம்மளுடைய நல்ல எண்ணம் கும்பத்திற்கு. நம்மளுடைய எதிர்காலம் மட்டும் இல்லை, ஒரு ஆடு மாடு வாசலில் வந்து நின்னா கூட அதுங்களும் நல்லா இருக்கணும்னு நினைப்பீங்க. ஒரு பன்னி வந்து நின்னா கூட அதுக்கு ஏதாச்சும் உதவி பண்ணணும்னு தோணும் உங்களுக்கு. அப்படி ஒரு நல்ல மனசு படைத்தவர்கள். ஆனால் அவங்க மேலே வந்து குற்றம் அவ்வளோ சுமத்துவாங்க. எல்லாரும் அவங்க மேலே ஒரு குற்றத்தை சுமத்துவாங்க. இதுதான் கும்பராசி இன்றைக்கும் அனுபவிச்சுட்டு வருது. அதனால தான் சிறையில் இருக்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கும். ஒரு கை கட்டி போட்ட மாதிரி இருக்குது சார், உடம்புல எந்த வியாதியும் இல்லை, ஆனால் கையை காலை கட்டு போட்டு உட்காந்துருந்தா இப்படி இருக்கும் சார், அது மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. என்னால் உலகத்தை புரிஞ்சிக்க முடியல, உலகத்தில் இருக்கிறவங்க என்ன புரிஞ்சிக்கல. இதுதான் பிரச்சனை. யார் மேலேயும் குறை இல்லை. உன்னை சொல்லி குற்றம் இல்லை, என்னை சொல்லியும் குற்றம் இல்லை, காலம் செய்த கோலமடா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. இது கும்பத்திற்கு ரொம்ப கரெக்டாக பெஸ்ட்டாக இருக்கும். இந்த கமலஹாசன் சாங் இருக்குல்ல, அது எல்லாமே கும்பத்திற்கு சூட் ஆகும். இந்த மாதிரி பெயின் உள்ள கும்பராசிக்காரவங்களுக்கு ஒரு பெயர்ச்சியில் ரெண்டு பெயர்ச்சி இல்லை, ஒரு நிவர்த்தி இல்லை ரெண்டு நிவர்த்தி இல்லை, பல நிவர்த்திகள் தேவைப்படுது. அப்போ இந்த குரு வக்கரத்திலிருந்து என்ன பண்ணுறாருன்னா, 5ஆம் இடத்துல இருந்தும் புண்ணியம் இல்லாமல் ஒரு மாதத்தில் இருக்கார். இந்த குரு வக்கரத்தில் இருக்க சொல்ல புண்ணியம் இல்லை, கை விலங்கை போட்டு மனவிலங்கை போட்டு வாயில் வந்து தக்கப்பட்டு இருந்தீங்க. சார், ஒரு விஷயத்த சொல்கிறேன், ஒரு உண்மையை சொல்கிறேன், அது எனக்கே பாதகமாக போகுது. என்னோடய ஃபேஸ் ஆக்ஷனை பார்த்துட்டு தப்பாக பேசுகிறாங்க சார், அதுக்கு நான் என்ன சார் பண்ணுறது? உங்களுக்கு உண்மை மட்டும் தானே தெரியுது, உங்களுக்கு பொய் தெரிய மாட்டேங்குதே. கும்பராசிக்காரங்களோட புலம்பல் இதுதான். உங்கள் முகர கட்டிக்கு நடிக்க தெரிஞ்சால் நீங்கள் நல்ல நடிகராக இருந்தால் பெரிய ஆளாக இருப்பீங்களே. அதனால தான் கும்பராசிக்காரவங்களுக்கு ஏற்றத்தை விட இறக்கம் அதிகமாக இருக்குது. இறக்கமும் அதிகமாக உண்டு, அதனால் இறக்கமும் அதிகமாக இருக்குது. நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட விதைகள் எல்லாம் இன்றையிலிருந்து அது செடியாகவும் மரமாகவும் முளைக்க போகுது. உங்களுக்கு அது பலனாக அமைய போகுது. நிறைய உறவுகள் அழகாக புரிஞ்சுக்கிட்டீங்க, நிறைய மனிதர்களை அழகாக புரிஞ்சுக்கிட்டீங்க. இனிமே நீங்கள் ஆடுற ஆட்டம் நல்லா இருக்கும். அதுக்கு குரு சப்போர்ட் பண்ணுவார். இந்த வக்கரத்தில் நிவர்த்தி ஆகும்போது சில பேருக்கு வக்கர புத்தி உங்கள் கண்ணில் வந்து விழுந்துடும். சில பேரை பார்த்து நினைப்பீங்க, இவங்கள போய் நான் இவ்வளோ நாள் நம்பினனே அப்படின்னு. இந்த வேர்டு போய் உங்கள் மைண்டில் கண்டிப்பாக பதிவாகும். இதுக்கு பெரிய ஒரு பக்குவம் வரணும். இதுக்கும் ஒரு பக்குவம் தேவை. சுயநலம் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியுமானா முடியாது. இது சுயநல பூமின்னு நம்ம நிறைய இடத்துல தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கெலாம் இல்லை, அது பல வருடத்துக்கு முன்னாடியே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கி தான் என்ன ஆகும் அப்படின்னா, இதுக்கு பிறகும் எவனையும் திருத்த முடியாதுடா, அப்படி ஒரு பாடத்தை குரு உங்களுக்கு எடுத்து கொடுத்துருப்பார். அப்போ இந்த குரு பலனால் உங்களுக்கு நண்பர்கள் மூலியமாக, சில நல்ல மனிதர்கள் மூலியமாக, உங்கள் எண்ணத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல மகான்கள் மூலியமாக உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. அப்போ மனசை விட்டு சில பேர்கிட்ட பேசி பாருங்கள். நல்ல நண்பர்கள், குருமார்கள், மகான்கள் தரிசனம் கிடைக்க போகுது. இந்த காலகட்டம் உங்கள் மனசில் இருந்த பாரம் இறங்க போகுது. எது கிடைக்குதோ கிடைக்கலையோ, பாரம் இறங்குனா போதுங்க. நம்ம மேலே ஏற்பட்ட குற்றங்கள் எல்லாமே காலம் பதில் சொல்லும். நம்ம பழியை வந்து சுமந்துட்டுருக்கோம் அப்படின்னு நினைக்காதீங்க. காலம் அது உணர வைக்கும், மற்றவங்க முகத்தில் கறி பூசிடும். நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இந்த குரு உங்களுக்கு அதை தான் கொடுக்குறாரு.
துணிச்சலோடு நீங்கள் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்கள் சிவபெருமானை போய் வழிபாடு பண்ணுங்கள். சிவனோடு கான்டாக்ட் பண்ணுங்கள். துர்க்கைன்னு சொல்லுவாங்க, அந்த துர்க்கையை கனெக்ட் பண்ணுங்கள். துர்க்கை சிவன் சனிக்கிழமையில் மீட் பண்ணி பாருங்கள். திங்கக்கிழமையிலையும் சேர்த்து மீட் பண்ணி பாருங்கள். ஒரு கனெக்ட் ஆகுங்க. கடவுள்கிட்ட பேசுங்க. இந்த சகோதரர், இந்த குரு உங்களோட எப்போவுமே இருப்பார்.